உலகம் உன்னை வெறுக்கலாம், குடும்பம் உன்னை வெறுக்கலாம், நீ நம்பினவர்கள் உன்னை வெறுக்கலாம், ஆனால் நான் உன்னை வெறுப்பதில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அல்லேலூயா நீங்கள் பார்க்குறவங்களாம் உங்களை வெறுக்கிறது போல நீங்கள் கணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை வெறுக்கிறாங்க. சார் என்னை பார்த்தாலே வெறுக்கிறாங்க, மூஞ்ச கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தாலே விலகி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதனையான காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஏசாயா 41வது அதிகாரத்தில் 9வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னை நான் வெறுப்பதில்லை. அல்லேலூயா, உன்னை வெறுத்து விடுவதில்லை. அதாவது நம்மளை மனுஷன் வெறுக்கிறானா அவ்வளோதான், நம்மளை விட்டுட்டான். ஆமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெறுத்து விடுவதில்லை. யோசுவாவிடத்தில் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் விலகவே மாட்டார். சார் எனக்கு ஆண்டவர்கிட்ட பிடிச்சது அதுதான். இஸ்ரவேலோடைய கூக்குரலை கேட்டு அவர்களை அறிந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார்.